தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஆசிஃப் நம்மளோட இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தலில் இன்னைக்கு கூட்டணி கட்சி அப்படின்ற திமுக பலமா இருக்கு அப்படின்றது அஇஅதிமுக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா நாங்க உருவாக்கி பண்றாங்க. இதுல டிவிகே தனியா நிக்குது. இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் புதுமை அப்படின்னு பார்க்க போனா ஒரு புதிய கட்சியினுடைய வரவு, அது தாவேகா. அதை தாண்டி இதுல புதுசு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. ஆல்மோஸ்ட் அதே காம்பினேஷன்ல தான் இருக்காங்க. திமுகவும் சரி அதிமுக கூட்டணியும் சரி ஆல்மோஸ்ட் அதே காம்பினேஷன்ல இருக்கு. திமுக முழுமையாக அதேவாகும், அதிமுக ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு காம்பினேஷனோட இந்த தேர்தலை எதிர்கொள்றாங்க. இதுல கூடுதலாக இன்னைக்கு வரவு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சீமான் தனித்து போட்டிடுறது அப்படின்றது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. இப்ப தாவேகா அப்படின்ற ஒரு புது கட்சியினுடைய வரவு, அந்த வகையில தான் இந்த தேர்தல் முக்கியத்துவம் பெறுது. இப்ப தாவேகா அப்படின்ற ஒரு புது கட்சியினுடைய வரவு, அதை எப்படி பார்க்க வேண்டும், அந்த கட்சிக்கு மக்களிடம் இருக்கக்கூடிய வரவேற்பு, அந்த கட்சி முன்வைத்திருக்கக்கூடிய கொள்கை, அந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த கட்சியினுடைய செயல்பாடு, இதன் அடிப்படையில் மக்கள் இந்த தேர்தலை எப்படி பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தல் இதற்கு முன்னர் இருந்த தேர்தல்கள் இருந்து முற்றிலும் மாறுபட்டதா, இல்ல ஒரு சிறிய அளவுக்கு மாறுபட்டதா, இல்ல எதுவுமே நடக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரியா அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். அப்படி பார்க்க போனா இன்னைக்கு மாற்று அப்படின்னு நிற்கக்கூடிய தாவேகா, அதை தான் பார்க்குறோம். இப்போ தாவேகா எதற்கு மாற்றாக வந்திருக்கிறது? இங்கு தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியில் இருக்கக்கூடிய 67க்கு பிறகு தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியில் இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாற்று கருத்து, மாற்று கொள்கை என்ன அப்படின்னு பார்க்க போகுது. அதில் பெரிய மாற்று கொள்கை எதுவுமே இல்லை. திராவிட கட்சிகள் யாரை தங்களுடைய வழிகாட்டிகளாக, எது தங்களுடைய கொள்கையாக அவங்க வகுத்து இவ்வளவு வருஷமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அதைத்தான் இன்னைக்கு விஜய் தன்னுடைய கொள்கையாகவும் தன்னுடைய கொள்கை தலைவர்களாகவும் அவர் முன்வைக்கிறார். பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார், அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் இங்க தமிழ் தேசிய தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த சாவர்னிட்டி, தமிழ் நம்முடைய மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய சுயாட்சி, இது போன்ற விஷயங்களை அந்த சமூக நீதியினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் ஏற்றுக்கிறார். நான் சொல்றது இது ஏற்றுக்கொள்கிறார். செயல்பாடு அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்திலேயே பெரிய மாற்றம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று, ஒரு மிகப்பெரிய மாற்று அப்படின்ற மாதிரி கொள்கை அளவில் கூட அந்த மாற்று கிடையாது. பட் செயல்பாடு அளவில் மாற்று இருக்கிறது. இப்ப நம்ம சிலர் பேப்பர்ஸ்ல இருக்கும், இது என்னுடைய கொள்கை, சமூக நீதி என்னுடைய கொள்கை. ஆனால் நடவடிக்கைன்னு வரும்பொழுது அதில் எந்த பேப்பரில் இருக்கிறது எதுவுமே நடவடிக்கையில் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து முன்வைக்கப்படும். ஆனால் இன்னைக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் இருக்கிறத அவங்க நடவடிக்கையில் காட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் எதற்காக வரீங்க அப்படின்னா இவர்கள் சொல்கிறார்கள், செய்வது கிடையாது. இப்போ நான் இதையே சொல்கிறேன், எப்படி செய்கிறேன் பாருங்க, இதை விட தாண்டி செய்யறோம் பாருங்க அப்படின்னு அந்த நடவடிக்கையின் அளவிலாவது ஒரு மாற்றம் இருந்திருந்தால் மக்கள் உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய மாற்று இல்ல. உடனடியா சொல்ல முடியாது இல்லையா? புதுசா வந்திருக்காங்க, இனிமேல் தான் அவங்க கட்சியை எப்படி கட்டமைக்கிறதுன்றதுலேயே பல குழப்பங்கள் இருக்கு. கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் அந்த கட்டமைப்பிலேயே பல குழப்பங்கள் இருக்கு. அதே போல நீங்க சொன்ன மாதிரி ஒரு கொள்கையில அவங்க போகவே முடியாது. எல்லாரும் ஒவ்வொரு கொள்கையை சார்ந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமையிலேயே அவங்க இருக்காங்க. இதை வச்சு நீங்க எப்படி அவங்க கிட்ட ஒரு கொள்கையும் ஒரு விஷயத்தையும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல, அவர்கள் ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க தானே. இப்ப எனக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னர் நம்முடைய செய்தியாளர் தான் அவரோட கேள்வியை கேட்டாங்க, உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்ட்டு. அப்போ கொள்கைன்னு கேட்ட உடனே எனக்கு தலை சுத்தி போச்சுன்னு சொன்ன ரஜினிகாந்த் மாதிரி இன்னைக்கு விஜய் சொல்லல. எனக்கு கொள்கை இருக்கிறது, என்னுடைய அரசியல் எதிரி யார், என்னுடைய கொள்கை எதிரி யார் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறாருல. என்னுடைய அரசியல், என்னுடைய கொள்கை தலைவர்கள் யார் அப்படின்ற வரைக்கும் இன்னைக்கு பேசியிருக்கிறாருல. இப்போ பெரியார் தொட்டு அண்ணா தொட்டு இப்போ கலைஞர் கருணாநிதி வரைக்கும், இன்னைக்கு பேட்டியில கலைஞர் கருணாநிதி வரைக்கும் அவர் பேசியிருக்கிறாருல. அப்போ அவருக்கு இந்த அரசியல் தெரியுது, இதுதான் என் கொள்கை, இவர்கள் தான் என்னுடைய வழிகாட்டிகள்ன்ற வரைக்கும் அவர் அதுல உறுதியா இருக்கிறார். அப்படின்ற போது நாம் கட்சியினுடைய கட்டமைப்பு உருவாக்கப்படல, அதனால கட்சி களத்துக்கு செல்வதில் சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத கூட ஒரு புரிதலோட நம்ம வச்சுக்கலாம். உடனடியாக மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுப்பது அதெல்லாம் கூட இந்த நிர்வாக ரீதியான சிக்கல்கள் இருக்கிறது மாதிரி புரிஞ்சுக்கலாம். குறைந்தபட்சம் அறிக்கையின் மூலமாக தங்களுடைய கொள்கைக்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய நலனுக்கு எதிராக ஏதாவது நடக்கும் பட்சத்துல எதிர்வினையாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பா இல்லையா? அந்த எதிர்வினைக்காவது அவருடைய செயல்பாடு இன்னைக்கு பாராட்டப்படும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மத ரீதியான மோதல்களுக்கு இடமளிக்காத ஒரு மாநிலம். அப்ப இங்க ஒரு மத ரீதியான மோதலை உருவாக்குவதற்கு இன்னைக்கு பாஜக எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் அதுக்கு ஒரு உதாரணம். அப்ப திருப்பரங்குன்றம் விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமையா இல்லையா? அப்போ உங்களுடைய கொள்கை எதிரி,
உங்க கொள்கை எதிரி தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல் எதிரி இல்லை, உங்களோட கொள்கை எதிரி செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப கொள்கை தானே முக்கியம். அந்த கொள்கையை பாதுகாக்க உங்க கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபருக்கு இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டிய தேவை இருக்கா? சரி, உங்க கொள்கை தலைவரை இன்னைக்கு விமர்சனம் தமிழ்நாடே எதிர்பார்த்திருக்காது. அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சிக்கக்கூடிய நபர்களையும் அதுவும் ஒரு அரசியல் கட்சியையும் இவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒரே ஒரு முறை அதை எதிர்த்து பேசுவதில் என்ன சிக்கல்? அதற்கும் கட்டமைப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பேச மறுக்கிறாங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. ஸோ அதன் அடிப்படையில் இது ஒரு புது கட்சி, இப்போதுதான் தொடங்கப்பட்டது, உடனடியாக இருந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறதுலாம் தவறு. அடிப்படையாக செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய தவறுகிறார்கள் என்ற அடிப்படையில தான் நாம அவங்கள அளவிடுறோம். அதிமுக இதுவரை வந்து டிவிகே வந்து விமர்சிச்சதே கிடையாது. அதாவது எப்போ பிரதமர் சென்னைக்கு வந்துட்டு போனாரோ கூட்டணி இதுதான் அப்படின்ற ஒரு உறுதிகள் ஏற்படுத்தப்பட்டுச்சோ அதன் பிறகு தொடர் விமர்சனம் அஇஅதிமுக வைக்கிறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். நமக்கு தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி தேர்தலுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உறுதியாகிடுச்சு. அதற்கு பிறகு வந்து ஒரு மெகா கூட்டணி அமையும், அதாவது பாஜக கூட்டணிக்கு பிறகே ஒரு மெகா கூட்டணியை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது. அதை நம்ம எப்படியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மெகானா வேற யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தாவேகா தங்களுடைய கூட்டணிக்கு வரும் அவர் எதிர்பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை. அப்போ மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். நம்ம வேற எப்படியாக அதை பார்க்க முடியாது அப்படின்னா, டிடிவி தினகரன் உள்ள வருவாரு, ஓபிஎஸ் உள்ள வருவாரு, சசிகலா அவர்கள் உள்ள வருவாங்க, அதன் அடிப்படையில் மெகா கூட்டணி அமையும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இல்ல சீமான் உள்ள வருவாரு அப்படின்ற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமையும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவர் எதை வந்து கருத்துல வச்சு சொல்லியிருப்பாரு? தாவேகா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, தாவேகா வந்து கொள்கையில வந்து யாரை எதிர்க்கிறேன் அப்படின்றத தெளிவா சொல்லியிருந்தாரு. அதை வந்து பாஜகவை முழுமையா எதிர்க்கிறேன் போது அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்கும் போது எப்படி வந்து அதிமுகவோட கூட்டணி வந்து தாவேகா சொல்லலையே, விஜய் தரப்புல இருந்தோ இல்ல தாவேகா தரப்புல இருந்தோ நாங்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க போறோம், மெகா கூட்டணி அமைக்க போறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்தது அப்படின்றது அவர் சொல்லிக் கொண்டிருந்தது, தொடர்ந்து அவர் சொல்லிக் கொண்டிருந்ததன் மூலமாக நம்மால் இப்படி புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு ஏற்றாற்போல் நீங்க சொல்வது போல அவங்க இவங்களை விமர்சிக்காம இருந்ததும் இவங்க அவங்களை விமர்சிக்காம இருந்ததும் நடந்து கொண்டிருந்ததை நம்ம தான் பார்த்தோம். ஆனா எந்த இடத்துல வந்து விமர்சனம் இரண்டு தரப்புக்கும் பரஸ்பரம் வைக்கப்படுது? எந்த இடத்துல? கூட்டணி ஆல்மோஸ்ட் உறுதியானதுக்கு பிறகு. அதுவும் தாவேகா தரப்புல இன்னும் வெக்ஸ் ஆவதற்கு காரணம் என்னவாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, இவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் தங்கள் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிந்து கொள்வதற்கு அங்க கள நிலவரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஏன்னா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் சரி, ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி, செங்கோட்டையன் போயிருக்காரு, செங்கோட்டையன் பின்னாடி இவங்க எல்லாம் இருப்பாங்க, இவங்க எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது ஒரு ஏமாற்றமா தாவேகாவுக்கு அப்படி கூட பார்க்கலாம். இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேகா வரலையே என்ற ஒரு ஏமாற்றமா? இன்னைக்கு காங்கிரஸ் தேமுதிக டிவிகேவோடு இணைவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த ஒரு விஷயங்கள்ல ரொம்ப தாவேகா தீவிரம் அடைஞ்சிருக்கு. இது ஒரு மூன்றாவது கூட்டணியா இருக்கும் அப்படின்றாங்க. அதை பத்தி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பர்சனலா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் அந்த இடங்களை பற்றியான அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள் அதுவும் உறுதியாகிவிடும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் சரி, காங்கிரஸ் மட்டும் கிடையாது, ஒரு கூட்டணியில தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்பதும் இல்ல குறைந்தபட்சம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மிகப்பெரிய கோரிக்கை இதுக்கு முன்னாடி முன்வைக்கப்படாத சமீப காலங்களில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருது. என்னன்னா எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை. இது மாதிரியான விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னர் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியிடம் முன்வைப்பதற்காக அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை அந்த கட்சியின், அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கவங்க, ஒரு சில இடங்களில் தலைமை பொறுப்புல இருக்கவங்களுக்கு கூட விமர்சனம் செய்திருக்கக்கூடிய நிகழ்வுலாம் கூட நம்ம சுட்டி காட்டலாம். பட் இன்னைக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து யார் வந்து இந்த விமர்சனத்தை வைப்பது அப்படின்றது தான் முக்கியம். அப்படியாகத்தான் அதை நம்ம அதை கணிக்க முடியும். விமர்சனம் வைப்பது, இப்போ ராகுல் காந்தி இந்த விமர்சனத்தை வைக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும், செல்வ பெருந்தகை இந்த விமர்சனத்தை வைக்கிறாரா, அப்ப விமர்சனத்தை வைக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தலைமை வந்து அந்த விமர்சனத்தை ஒரு வரையறுப்புக்குட்பட்டு வரவேற்கும். அது ஐயோ நம்ம பேச முடியாது, நமக்கு கீழே இருக்கக்கூடியவன் இந்த விஷயத்த பேசுறான், இதன் மூலமாக ஏதாவது நடந்து விடாதா அப்படின்ற ஒரு வரையறை வரைக்கும் அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு.
அந்த லிமிட்டை அவர்கள் மீறும் போது இவங்க கண்டிப்பா தலையிடுவார்கள், அதை தடுத்து நிறுத்துவார்கள். அப்போ அப்படியாகத்தான் அவங்களை கொஞ்சம் விடுறது திருப்பி இழுக்கிறது இப்படியாக நடந்து கடைசியா இல்ல அரசியல்ல பல சூழல்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம் பல தேர்தல்கள்ல. ஆனா இந்த முறை நடக்க ஜெயலலிதாக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு அப்படின்ற ஒரு தேர்தல்ல அஇஅதிமுகவை முழுமையாக முடக்கும் வகையில இந்த 60 சீட்டு பாஜக கேட்டதா நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் முழுமை அடையல. அதாவது கூட்டணி முடிவடைந்து இடங்கள்லாம் வந்து ஒதுக்கப்பட்டு இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் 60 அப்படின்னு, எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் 120 கேட்கறாங்க. 120 கொடுங்க, நாங்க மற்றவங்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம், நீங்க வெறும் 120 தான் போட்டிடுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு தகவல் நமக்கு வருது. பட் ஆமா, அப்படியாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக அது உறுதியாக இருந்தாலும், எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் உறுதியாக இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய இடங்களை விட்டு கொடுப்பது அப்படின்றது அதிமுகவுடைய பலகீனத்தை பொதுவெளியில போட்டு உடைக்கிற மாதிரி தான். எடப்பாடி பழனிசாமி நான் கடந்த முறை போட்டியிட்ட அந்த தொகுதியில இருந்து ஒரு தொகுதி கூட குறைய மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்தார் அப்படின்னா, கட்சியும் நான் ஸ்ட்ராங்கா இருக்குது, கட்சி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, கட்சியினுடைய தலைமையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், எந்த அழுத்தமும் கிடையாது அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வகையில இருக்கும். அதுல இருந்து இறங்கி போகிறார் அப்படின்னா பெரிய மாற்றம் ஏதாவது இருந்தா இறங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அதாவது வந்து இதுவரை நம்ம பார்த்த சட்டமன்ற தேர்தல்கள் பல மாநிலங்கள்ல பார்த்த வரைக்கும் எல்லா மாநிலங்களையும் பாஜக வந்து முதல்ல எதிர்கட்சியா உட்காரும், எதிர்கட்சி உட்கார்ந்துதான் ஆளும் கட்சிக்கு அந்த களைச்சிட்டு வரக்கூடிய சூழல் இருந்துச்சு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு அவர்கள் கேட்கக்கூடிய 60 சீட்டுகளும் அஇஅதிமுகவுக்கும் வன்னியர் பெல்ட்டுக்கும் ரொம்ப க்ளோஸ்அப்பான, ரொம்ப வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய சீட்டாக கருதப்படுது. அப்போ இதனுடைய தாக்கம் வந்து அவர்கள் எதிர்கட்சி உட்காருவதற்கான வழிவகை செய்யுமா? என்ன பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல நாம் கூட்டணி அமைத்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க சொன்னது போல மற்ற மாநில உதாரணங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒட்டுமொத்தமாக கரைத்து விட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய வேலைகளை அவங்க செய்வாங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு 2ஆம் இடத்தில் யார் இருக்கா? அதிமுக இருக்கிறது. இன்னைக்கு தாவேகா சொல்லிக்கிட்டு இருக்கு நாங்க தான் 2ஆம் இடம். ஆனா அது தேர்தல் நடந்து அதை ஜெயிச்சு யார் வரான்னு பார்த்தா தான் அந்த முடிவு வர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது, அதிமுக தான் வரப்போகுது. பட் அப்படிப்பட்ட அதிமுகவை கரைத்து அந்த இடத்துல பாஜக உட்கார வேண்டும் அப்படின்றதான் உங்களுடைய நீண்ட கால திட்டம். இந்த தேர்தலில் வெற்றி, இந்த தேர்தலில் நம்ம கூட்டணி வெற்றி அடையணும் அப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த வகையில இதை அந்த அதிமுகவினுடைய தலைமை புரிந்து கொண்டால் அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போக மாட்டார்கள். கரைந்து கொண்டிருப்பது நம்முடைய கட்சி அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போதைக்கு நம்மளை காப்பாத்திக்கிறது, நம்மளை சார்ந்தவங்களை காப்பாத்திக்கிறதுன்ற எண்ணத்தை மறந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும். ஒரு பாரம்பரியமான கட்சி, அவர்கள் தான் சொல்றாங்கல்ல, எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கியது, அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டது, அதெல்லாம் உண்மை. அவங்க சொல்ற வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருந்தால் அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்கள் பாஜக இழுக்கக்கூடிய இழுப்புக்கெல்லாம் போகக்கூடாது. அதான் உண்மை. இப்ப ஜனநாயகம் படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விஜய் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா வந்து இதுல ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அப்போ அவர் உறுதி செய்யறாரு, அதாவது வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது மாநில மத்திய அரசு தான் வந்து அந்த படத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கான காரணமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வரும்னு ஒரு எதிர்பார்த்தேன்னு சொல்றாருல்ல, யாரால் வரும்னு எதிர்பார்த்தாரு? அது சொல்லணும்ல. எல்லாரும் இன்னைக்கு கேட்கறது அதுதானே. சிக்கல் வந்திருக்கு, விஜயே வாய் திறந்து சொல்லிட்டார் இதெல்லாம் வரும் என்று எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு. எதன் அடிப்படையில் வரும்னு எதிர்பார்த்தார்? அரசியல் ரீதியாக வரும்னு எதிர்பார்த்தாரா? இல்ல படத்துல உண்மையிலே அப்படிப்பட்ட காராசாரமான கண்டென்ட் இருந்தது, அதை வந்து தணிக்கைத்துறை பார்க்கும்போது நிச்சயமா இதுக்கு அனுமதி கொடுக்காது அப்படின்ற அடிப்படையில் அதை எதிர்பார்த்தாரா? அவர் தானே விளக்கணும். பட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது, இது இதற்கு பின்னணியில யார் இருக்கா அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அப்ப யார் இருக்கா? பாஜக இருக்குது. இதை ஏன் சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய தயக்கம்? இந்த தயக்கம் எங்கிருந்து உங்களுக்கு வருது? உங்களை பாதுகாத்துக் கொள்வதிலிருந்து வருது. எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பாஜக எழுப்புக்கு போயிட்டு இருக்காரோ, அதே போல இன்னைக்கு விஜய் அவர்கள் பாஜகவுக்கு பயந்து கொண்டு அதை பேச மறுக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. அப்ப ஏன் ஓப்பனா உங்களால சொல்ல முடியல இந்த விஷயத்துக்கு இவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு? இன்னைக்கு தேர்தல் களத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க தேர்தல், அவர் அரசியல் கட்சியை தொடங்கி அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்புல உட்கார்ந்துருக்கீங்க, தேர்தலை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கீங்க. தேர்தலில் உங்களுடைய கொள்கை எதிரின்னு ஒரு கட்சியை அடையாளப்படுத்திருக்கிறீங்க. அந்த கட்சியோடு நீங்க கூட்டணி போறது கிடையாது. உண்மையிலே 2ஆம் இடம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தாவேகா யோசிச்சிருந்துச்சுன்னா, 2ஆம் இடத்துக்கு தான் உங்களுக்கும் அதிமுக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி. அந்த கூட்டணியுடைய தலைமை பொறுப்புல இருக்கவங்க உங்களுடைய படத்தை வெளியிட தடை விதித்து வைத்திருக்கிறார்கள், தடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா அதை வெளிப்படையா சொல்லுங்களேன்.
இல்ல அவர் வந்து அமைதியான அரசியல், அமைதியா இருக்கிற அரசியல் என்ன அமைதிங்க? அப்படியான ஒரு அரசியலே கிடையாதுங்க அமைதியான அரசியல் அப்படின்ட்டு. சத்தமாக தன்னுடைய கொள்கையை சொல்ல வேண்டும், சத்தமாக உரிமைக்காக குரல் எழுப்ப வேண்டும். அமைதியாக செய்தால் எதுவும் நடக்காது. இல்ல அததான் சொல்றாரு விஜய். என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அமைதியா இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கிடையாது. எந்த நேரத்தில் நான் வந்து பேச வேண்டுமோ அந்த இடங்களில் நான் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படின்றார். உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, உங்களுடைய படத்துடைய வெளியீட்டை இன்னைக்கு தடை செய்திருக்கிறார்கள், இதற்கே நீங்க பேசல. மக்கள் இப்படிதானே பார்ப்பாங்க. அவனுக்கு வந்து பிரச்சனையே அவன் வந்து பேசாம இருக்கான், என்னைக்கு நாளைக்கு வந்து எனக்கு வந்து குரல் கொடுக்க போறான் அப்படின்னு தானே மக்கள் பார்ப்பாங்க. அப்போ இன்னொரு விஷயம், இன்னொரு ஆங்கிள் பார்க்க போனோம்னா, விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு ஜனநாயகன் படத்திற்கு தடை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயால் வரவில்லை. விஜய் மக்களுக்காக ஏதோ செய்யணும்னு வராரு. அதை வந்து இன்னைக்கு நீ செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது, மக்களுடைய பொருளாக நீ ஒழிக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு பாஜக தடுத்து நிறுத்துது என்ற அடிப்படையில் மக்களிடம் இதை முன்வைப்பதற்கு எல்லா தார்மீகமான உரிமையும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உரிமையை ஏன் அவர் பயன்படுத்திக்க மாட்டாரு அப்படின்றத இப்ப கேள்வி. இடதுசாரி கட்சிகள் எப்பொழுதுமே வந்து திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி இவங்ககிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டை வாங்கியே அவங்களுடைய காலங்களை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. முன்னாடி இடதுசாரி கட்சிகள் தான் ஒரு வேல்யூவா பேசுவாங்க. அந்த மாதிரி வேல்யூ எங்க போச்சு, திருப்பி எதிர்பார்க்கலாம். இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வரலாற்று சூழல், இந்த குறிப்பிட்ட அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் இப்போது அவர்கள் இருக்கக்கூடிய இடம் சரியான இடம் அப்படின்னு உணர்ந்து இப்போது அந்த இடத்துல செயல்பட வேண்டும் அப்படின்றதான் அவருடைய முடிவாக இருக்கிறது. நீங்க சொல்வது போன்ற எனக்கு ஒரு விமர்சனங்கள் இடதுசாரிகள் கட்சியின் மீது இல்லாமல்லாம் கிடையாது. பட் இந்த குறிப்பிட்ட சூழலை பொறுத்த வரைக்கும், இந்திய அளவுல நிலவக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய தேவை இருக்கு, எந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, எந்த கூட்டணியை வெற்றியடைய செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற இந்த வரலாற்று சூழல்ல, இந்த குறிப்பிட்ட அரசியல் சூழல்ல எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக அவங்க முடிவெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்க சொல்வது போல தொடர்ந்து குரல் எடுப்பு முன் அணியில் நின்று எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள் இடதுசாரிகள் தான். அவருடைய அந்த அடையாளத்தை விட்டுவிடக் கூடாது. அந்த அடையாளத்தோடு சேர்ந்து இந்த அரசியல் சூழலை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்றதான். இப்ப ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, இரண்டாவது இடத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக, இவர்கள் வளர்வதற்காக மற்றவர்கள் எல்லாரையும் சிறு சிறு கட்சிகள் எல்லாம் பகடக்காயாக பயன்படுத்தி தான் அரசியலை நகர்த்தி வந்திருக்காங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடிய கட்சிகளை அரவணைத்து செல்வது, இல்லைன்னா அந்த கட்சிகளோடு இணைத்து கொண்டு செல்வது, அந்த பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யறது. யாரை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறார்களோ அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த சிறிய கட்சிகள் அந்த பெரிய கட்சிகளோடு இணைவதன் மூலமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பெரிய கட்சிகள் அதை முழுமையாக செய்கிறார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறிய, நீங்க சொல்வது போல இந்த சிறிய கட்சிகள் அதை கேட்டு பெற வேண்டும் அப்படின்றதுதான். ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, கூட்டணியில தலைமை பொறுப்புல இருக்கவங்க எந்த அடிப்படையில இந்த கூட்டணி அமைஞ்சது, குறைந்தபட்சமாக இந்த விஷயங்களை என்னுடைய மக்களுக்காக நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும், இது என்னுடைய கோரிக்கை அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அது வெளிப்படையாக சொல்லப்படாட்டினாலும் கூட ஒரு சில இடங்களில் வெளிப்படையாக சொல்லப்படுது குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில். பட் பல இடங்கள்ல வெறு கொள்கை அளவில் அந்த கூட்டணி இருந்தாலும் கூட யாரை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறீங்களோ அந்த மக்களினுடைய தேவை என்னவோ அதை நீங்க அந்த மக்களினுடைய கோரிக்கையை வென்றெடுத்து கொடுக்க வேண்டியது அந்த சிறிய கட்சிகளுடைய கடமை. எங்களுடைய பல கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.